பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனோட குடும்பத்துக்கிட்ட உரண்டை இழுக்கிற மாதிரி வந்து என் மருமக அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாடமாடையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம கோமதியோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து கோவமாக ஓடி போய் கதவை சாத்திக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கதிர் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு தனியாக போகிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ராஜியோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்களும் ஆட்களோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. ஸோ அதே டைமில் இங்கே கடையில் வந்து செந்தில், பழனி இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணன் சரவணனுக்கு வந்து பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலாம் பேப்பரில் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் காலேஜுக்கு போகிற வழியில் ராஜியோட அண்ணன் ஆட்களோட வந்து என்னை அடித்து போட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் செந்தியில் கூப்பிட்டுக்கிட்டு வந்து நம்ம கதிரை பைக்கில் வச்சு அழைச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பத்தில் வந்து பைக்லேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு தான் பொய் சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் இருந்துக்கிட்டு எதுக்காக நீ இப்போ பொய் சொல்கிற, இந்த மாதிரி ராஜியோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளோட அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம அண்ணன் தம்பி அடித்து போட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோபம் வந்து நம்ம கோமதி வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏய் பெரிய மனுஷா வெளியே வாயா அப்படின்னு தன்னோட அண்ணன்களை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் அப்படியே வெளியில் வராங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.